சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஃபைன் டைம் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பாசி மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கேன். இது மெஸ்ஸுன்னே சொல்லக்கூடாது, ஒரு வீட்டுக்கு வந்திருக்க ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீட்டில் வெளியில் டேபிள்லாம் போட்டு அதுக்கு வந்து வர கஸ்டமர்ஸ்க்கு பரிமாறி, இன்னொன்று இது இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவெல்லிக்குப்பம் செகண்ட் மெயின் ரோடு வலசரவாக்கத்தில் தான் இது இருக்குது. இது இருக்கிறது ரொம்ப உள்ள. பட் இங்கே வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே பார்க்கலாம். இது ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் ஒரு வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டு போகிற ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக இங்கே டெய்லி கொடுத்துட்ருக்காங்க. 3 வேளையுமே நீங்கள் மார்னிங், லஞ்சுக்கு, அப்புறம் டின்னருக்குன்னு 3 டைமும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு, சவுத் இண்டியன் மீல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கேரளா டிஷ்ஷாக இருக்கட்டும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மெஸ்ஸை யார் நடத்திட்டு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். ஸோ அக்கா கடையில் வந்துட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் போனால் எப்படி சொல்லுங்கள். ஆல்ரெடி அவங்க சொல்லும்போது எனக்கு டெம்டிங்காக இருந்துச்சு. சட்டி சோறு, பழைய சாதம், அதுக்காக கருவாட்டு தொக்கு, குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பழைய காலத்துக்கு போன ஒரு ஃபீல். அந்த சட்டியில் சாப்பிட்றது ஒரு ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஒரே லெவலில் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இங்கே தான். என்ன தான் சின்ன பிளேஸாக இருந்தாலுமே டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ சர்வ் பண்ணுற அக்காங்களாக இருக்கட்டும், ரொம்ப இதுவாக பேசுகிறது, என்னம்மா வேணும், என்னம்மா சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு பண்ணுற இதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பேசினதுக்கப்புறமா இந்த பழைய சாதம் அப்படின்றது வந்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க, இப்போ சேரில் உட்காந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்களே ஐடிலாம், ஸோ அவங்களுக்குலாம் இதை வந்து இங்கே சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி கூல் பண்ணுற அந்த விஷயமா இருக்கட்டும். இதை வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியாது. இன்னொன்று வீட்டில் இருக்கிற அளவுக்கு வந்து எங்கேயாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சட்டி சோறுக்குள்ளே இறங்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பீஸு ஃபிஷ்ஷு கொடுத்துருக்காங்க, ஃபிஷ்ஷு ஃப்ரை, அது கீழே வந்து சூப்பரான ஒரு ஆம்லேட்டு, அதுக்குள்ளே ரைஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் கூட்டு அது கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு, இந்த பக்கம் ப்ரானு. இந்த ப்ரானை வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியாது, ப்ரான் தொக்கு அப்படின்றத. ஸோ வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி மசாலாவோட ஒரு ஃபுல் மீலாக நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒன்று வாங்கினீங்கன்னா போதும். இதுக்கான குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸு, வெஜ்ஜுக்கு வந்து கூட்டு, ஆம்லேட்டு, அதுக்கப்புறமா ஊறுகாய் வச்சுருக்காங்க, மாங்காய் ஊறுகாய், இது எல்லாமே வச்சு நீங்கள் ஒரு ஃபுல் மீலாக இதை வந்து சாப்பிட்டு போடலாம். இல்லைப்பா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, இல்லைன்னா எனக்கு ஜில்லுன்னு சாப்பிடணும் போல இருக்குது, நீங்கள் வரீங்கன்னா இந்த பழைய சாதம் இதுக்கு வந்து மேலேயே மிதக்குது பார்த்திங்களா, வறுத்த மிளகா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்கு கருவாடு தொக்கு, ஒரு கப்பு நிறைய ஒரு கருவாடு தொக்கு, அதில் வந்து உள்ள பீஸ் வந்துகிட்டே இருக்கும் போல், பார்த்தாவே தெரியுது. ஸோ இதை வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா போதும். கிட்டத்தட்ட ஈவினிங் டின்னர் கூட நீங்கள் எதுவுமே சாப்பிட தேவையில்லை. அவ்வளோ அளவுக்கு வந்து உங்கள் மனசும் உங்களோட டேஸ்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா வயிறும் வந்து ரொம்பவே ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அக்காவோட முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா எனக்கு பார்த்ததுல அக்காவோட இந்த சட்டி சோறு வந்து என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி வச்சு ஒரு மீல் சாப்பிட்ணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது இங்கே நிறைவேறி இருக்குது. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணாமல் நான் இந்த சட்டி சோறுக்குள்ளே தொபக்கடின்னு குளிச்சு இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணேன். ஓகே, இந்த ரைஸ்க்கு வந்து நம்ம முதல்ல குழம்பு ஊற்றிக்கலாம். குழம்புல மீன். ஓகே, இந்த குழம்பு ஊற்றி அதில் இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரையை எடுத்து வச்சு கொஞ்சமாக இந்த ப்ரானையும் எடுத்து வச்சு
மணி 4 மணி ஆகுது, இன்னமும் கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. அப்போ பாருங்க அக்காவோட மவுஸ் எப்படி இருக்கு அப்படின்றது மட்டும். மேம் இந்த கல்பாசி மெஸ் இது பார்க்கும்போதே ஒரு வீட்டில் வந்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. முக்கியமாக எனக்கு ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. இங்கே பரிமாறுற அக்காக்களாக இருக்கட்டும், ஒரு அட்மாஸ்பியரே வந்து வீட்டில் வெளியில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஃபீல். எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு? எப்படி ஒன்று பண்ணுங்க? ஆக்சுவலி இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது, இப்போ ஒரு லேடியாக நான் இந்த ஒரு ஒரு வேலை பார்க்கும்போது, அதுக்கு என்னோட மாதிரி லேடிஸுக்கே வேலை கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா. அப்படிதான் இந்த அந்த ஒரு த்ரெட்டில் தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ நான் எதுக்கு இது ஓப்பன் பண்ணேன்னா, அது வேற என்னோட பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அதனால தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணது. அப்போ ஸ்டார்ட் பண்ணது நெக்ஸ்ட் திங்க் பண்ணும்போது, ஓகே இனி நெக்ஸ்ட் எப்படி யாரை சேர்க்கலாம் அப்படி எல்லாமே யோசிக்கும் போது தான் என்னோட மாதிரி நிறைய லேடிஸுக்கு வேலை பண்ணணும்னு இருக்கும். ஆனா நிறைய இடத்துல போய் வேலை பார்க்க முடியாது. டைமிங், டிஸ்டன்ஸ் அதெல்லாமே பிரச்சனை வரும். அப்ப அதெல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ரெடி பண்ணி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஓகே ஓகே மேம். என்ன மாதிரியான ஃபுட்லாம் வச்சிருக்கீங்க? நிறைய லிஸ்ட் இருக்குது. ஸோ இங்க ஸ்பெஷல்னா இதை இங்க கொண்டு வரலாம் புதுசா அப்படின்னா என்னென்ன மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் நீங்க? இப்போ நாங்க மத்தியானம் வந்து பார்த்தா எங்களோட மெயின் ரொம்ப மூவிங் ஆன டிஷ் வந்து பழைய சாதம் சட்டிச்சோறும் தான். ஆமா, அதுதான் மத்தியானத்துல ரொம்ப மூவிங் ஆகிறது. அப்புறம் நைட்டு வந்து பார்த்தேன்னா எங்களோடது கீ ரைஸ் இருக்கு, கிழி பரோட்டா, சட்டி கீ ரைஸ், அதெல்லாமே நல்லா மூவ் பண்றாங்க. ஓகே சூப்பர் மேம். ஸோ இவ்வளோ டிஷ்ஷஸ் ஒரு ஸ்டார்டிங்ல நீங்க தொடங்கும் போது ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்கு இல்லையா? போயிடுமா, இது கரெக்டா வந்துருமா, போயிட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் ஆயிடுமான்னு, அது எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அதை எடுத்துட்டு வெளியில வந்தீங்க? நீங்க ஆக்சுவலி பார்த்தா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணையில ஜஸ்ட் வெஜ் மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் மட்டும் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் ஒரு டிஷ்ஷா நான் எடுத்துட்டு இதே மாதிரி இப்போ என்னோட கடை வந்து பார்த்தா கொஞ்சம் மெயின் ஏரியால இல்ல, கொஞ்சம் உள்ளரைக்கே தான் இருக்கு. ஒரு டெட் எண்ட்ல தான் நான் கடை வச்சிருக்காங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணையில எல்லாரும் கேட்டேன் என்கிட்ட, இங்க ஒர்க் அவுட் ஆகுமோ? ஹோட்டல்னா நிறைய பாசஸ் பை இருக்கிற இடம் வேணும், இல்லைன்னா மெயின் ஏரியா ஆகணும், அப்பதான் நிறைய பேர் வருவாங்க, அப்படி எல்லாமே சொன்னேன். ஆனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்னோட டிஷ்ஷுக்குன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. அந்த ஒரு இதனாலதான் நான் இங்க ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் அதுதான் ஸ்டார்ட் பண்ணையில ஃபர்ஸ்ட் வெஜ் மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கஸ்டமர்ஸோட ரிவ்யூ பார்த்து அவரோட ஃபீட்பேக் பார்த்து தான் ஓகே சரி பிடிக்குது, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க, இன்னும் நம்மளால ஒன்னொன்னா எடுத்துட்டு வரலான்னு அப்படி அப்படியே ஒரு டிஷ்ஷா எடுத்துட்டு வந்தது. ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இதே லொகேஷன் தான்? ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இதே லொகேஷன் தான். இந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் வரத நீங்க ஸ்டார்டிங்ல பார்க்க தொடங்குவீங்க இல்லையா? ஒரு 2 days பிஃபோர் வந்திருப்பாங்க, திரும்ப வருவாங்க. அப்போ ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கு இல்லையா? ரெகுலர் கஸ்டமர்ஸ் வர தொடங்கிட்டாங்க. அது எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் திருப்பியும் அந்த சாப்பிட்ட ஆளே திருப்பி வரும்போது அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம செய்யறது அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான். இல்லைன்னா வர மாட்டேன் இல்ல, அப்போ கண்டிப்பா இந்த பக்கமே வர மாட்டேன். அப்ப அப்படின்னா ஓகே சரி நம்ம நல்லா கொடுக்கறாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கும் வந்துருச்சு. ஓகே ஓகே மேம். நீங்க பேசும்போது நான் கேட்டுக்கிறேன், நீங்க தமிழ் தானா? இல்ல நான் வந்து என்னோட நேட்டிவ் வந்து கேரளா. ஓகே, மேரேஜுக்கு அப்புறம் தான் இங்க வந்தது. சூப்பர் சூப்பர். அங்க இருந்து இங்க வந்த பிறகு இங்க இருக்கிற மக்களை பார்த்த பிறகு இங்க அந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அண்ட் கேரளா டிஷ்ஷஸ் நிறைய வந்து இங்க இது பண்ற ஐடியால இருக்கீங்களா? என்னென்னலாம் இப்போ போயிட்டு இருக்கு அதை சொல்ல முடியுமா? ஆமா, இப்போ நான் ஆக்சுவலி இங்க இது ஸ்டார்ட் பண்ணல, நான் ஒரு கேரளான்னு வந்து ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி எந்த ஃபீலும் எனக்கு கிடைக்கல. எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மோஸ்ட்லி சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்க இப்போ என்னோட மெஸ்ஸிலும் இதே மாதிரி தான். இப்ப நம்ம கேரளான்னு வந்தேன், அப்போ ஓகே நம்ம டிஷ்ஷஸ் கொஞ்சம் இங்க அறிமுகப்படுத்தலாம்னு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு ஒரு அந்த ஒரு இதுவும் என்கிட்ட இருந்துச்சு. அப்போ அதுக்குன்னு நாம் இப்ப ட்ரை பண்றாங்க. இப்ப அப்படி எடுத்துட்டு வந்ததுலதான் சட்டிச்சோறு இருக்கு. பழைய சாதம் ஓரளவுக்கு எங்களோட அங்க கேரளால ட்ரெண்டிங் ஆன டைம்ல தான் நான் இதுவும் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது.
அப்புறம் இங்க வந்து பார்த்தா கிழி பரோட்டா, கீ ரைஸ் நீங்களும் செய்யறாங்க இல்லன்னு நான் சொல்ல ஆனா மாட்டேன். ரெகுலரா எங்களோடதும் உங்களோடதும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த வே ஆஃப் ப்ரிப்பரேஷனே டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே அப்ப அது கேரளா ஸ்டைலே எடுத்துட்டு வரலான்னு அப்படி ஒரு இது. அதனால நைட்டு நாங்க பக்கா கேரளா ஸ்டைல் மாதிரி வச்சிருக்காங்க. மத்தியானம் வந்து பார்த்தா தமிழ்நாடு கேரளா கிளப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா. சூப்பர் சூப்பர் மேம். ஒரு சூப்பர் ஐடியா தான் இது. அண்ட் பட்ஜெட் எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா அதிகமா ஹை பட்ஜெட்லாம் எதுவும் இல்ல, இல்ல கரெக்டான ஆமா. எல்லாருக்குமே அஃபோர்டபுளா இருக்கிற ஒரு பட்ஜெட் தான் இருக்கு. ஆனா அத வந்து ப்ரொடக்ஷன்ல மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல, அதை எப்படி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி இது டு பி ஃப்ராங்க் நான் இது பிசினஸ் மைண்டடா மட்டும் நான் பார்க்கல. ஓகே என்னோட ஒரு பேஷன் மாதிரி தான். எனக்கு Okay. குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஒரு பேஷன் கூட இதுல இருக்கு. அது ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு, பேஷனோட ஒரு எலமெண்ட். அதனால நான் மொத்தமா இப்ப இது ஃபுல்லா ப்ராஃபிட்ல போகுதான்னு கேட்டா இல்லன்னு நான் ஃப்ராங்கா சொல்லிடுவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு மேனேஜ் பண்ண முடியுது. மெயின் என்னன்னா வந்து சாப்பிட்டுட்டு அவரு மனசால சாப்பிட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போறது, அம்மா நல்லா இருக்கு அம்மா. சில பசங்க இருக்காங்க, அவரு பேச்சுலர் பசங்க எல்லாருமே, அவர் இங்க வேலைக்குன்னு வந்தவர். சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு அக்கா அம்மா அம்மா கையால வச்ச மாதிரி சாப்பிட அந்த மாதிரி ஃபீல் இருக்கு அப்படி எல்லாமே சொல்லும் போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே ஓகே அது அதிலே அந்த லாஸ் எல்லாமே அதுல அப்படியே போயிடும். சூப்பர் மேம். ஸோ ஃபுட்டை தாண்டி உங்ககிட்ட பேசுறதே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பர்சனால தான் கண்டிப்பா இவ்வளோ ஹாப்பியா இவ்வளோ ஒரு லவ்வோட ஒரு ஃபுட்டை வந்து கண்டிப்பா கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களோட மெஸ்க்கு வந்தது. பர்சனலா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குமே வீட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான். அது வந்து வீட்டில் எப்படி அம்மா வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தருவாங்களோ, எப்படி வந்து ஒரு தொக்கு செஞ்சு கொடுப்பாங்களோ, பரிமாறுற இந்த அக்காங்களுமே வந்து இதை எடுத்துட்டு வரவாப்பா வேற என்ன வைப்பா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கஸ்டமர்ஸ்கிட்டயும் நாங்கள் இங்கே பேசினோம், வந்து சாப்பிட்டு போனோம், அவங்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க. ரொம்ப நன்றி மேம். இங்க வந்து இத்தனை பேர் சாப்பிட்டு இவ்வளோ ரிவ்யூ கொடுத்தாங்க இல்லையா? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா தான் வந்து எல்லாருக்குமே வரவங்க எல்லாருக்குமே மனசார பரிமாறி என்ன வேணும் இது வேணுமா அதை உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு ஒரு வேலை பார்க்கறதுன்னா அக்கா தான். அக்கா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மலர். மலர் அக்கா. ஓகே. ஸோ இங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 1.5 வருஷமா செய்றேன். 1.5 வருஷமா? ஓ, அப்ப தொடக்கத்துல இருந்தே நீங்க இருந்துட்டு இருக்கீங்களா? கடை வந்து 3 வருஷம் ஆகுது. நான் 1.5 வருஷமா செய்றேன். ஓ சரிங்க அக்கா. நீங்க வரவங்க எல்லாருமே இங்க தேடி வருவாங்க இல்லையா? ஒருத்தரை வந்து ஒன்னொன்னு கேட்பாங்க. இங்க அதிகமா கேக்குறது என்ன? இது இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா ஆர்டர் வர்றது எது? சட்டி சாப்பாடும் பழைய சாதம். ஓ சூப்பர். நான் சாப்பிட்டேன் இல்லையா சட்டி சாப்பாடு, அதுதான் அந்த ஒரு டேஸ்ட் வந்து நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஓகே அக்கா. இங்க எப்படி வேலை பாக்குறது இல்லைன்னா வந்து ஒரு வேலையா இங்க பாக்குறது உங்களுக்கு எப்படி? இல்ல, இது எங்க வீடு மாரி நாங்க கலந்து எல்லாருமே லேடிஸ் தான், எல்லாருமே கலந்து நாங்க செய்வோம். ஓகே ஓகே. எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க நீங்க? எல்லாரும் ஒரு 5-6 பேர் செய்றோம். எல்லாமே லேடிஸ் தான். ஓ அந்த படன்னு நாங்க நிறைய இடத்துல வந்து ஜென்ஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கறது எங்க கிட்ட அந்த இது கிடையாது. வரவங்கள நல்லா சந்தோஷமா பாக்குறது எல்லாமே தான். ஓகே. வரவங்க எல்லாம் கேட்பாங்களா அக்கா? ஒரு ஜாலியா பேசுறது இருக்குல்ல? இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரியா பேசுறவங்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட நாங்க மூஞ்சி கட்டுறது கிடையாது. ஜாலியா இது பண்ணிட்டு அவங்க கேட்கறத நாங்க கொடுத்துருவோம். ஆனா மத்தவங்க வந்து பேசுவாங்க இல்லையா? ஏன்னா ஒரு வீடு மாதிரிதான் இருக்கு இந்த இது, வீட்டுல வந்து சாப்பிடுறோம் அப்படின்ற ஃபீல் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அக்கா எப்படி இருக்கீங்க, அக்கா இது இருக்காங்க. அப்படி ரெகுலரா வர கஸ்டமர் ஜாலியா பேசுறவங்களும் இருக்காங்க. இப்ப நீங்க வர மாதிரி வந்தீங்கன்னா நல்ல இதுவா இருக்கவங்க நல்லா ஜாலியா பேசுவாங்க. இல்லையா ஒரு மாதிரியா நம்மள வந்து ஹோட்டல்ல வேலை செய்யற சர்வெண்டா தான் பாப்பாங்க. அப்படியும் இருக்காங்க. இப்படி இருக்கிறாங்க. இதுல பாக்குறோம் இல்லையா படத்துல, ஒரு சர்வெண்ட வந்து எப்படி பண்றாங்கன்னா அந்த மாதிரி தான் எங்களையும் பண்ணுவாங்க. நாங்க அதுக்கெல்லாம் மூஞ்சி சுளிக்கணும் எங்க கோயில் பண்ண முடியாது. ஓகேக்கா. சாப்பிட்டுட்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல அக்கா நல்லா இருக்குது அப்படின்னு, ஏன்னா நீங்க தான் எல்லாரும் பரிமாறிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்றது எப்படி இருக்கும் உங்ககிட்ட? என்னெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அவங்க கிட்ட நாங்களாம் நன்றி சொல்லுவோம். திருப்பி வாங்கன்னா சொல்லுவோம் நாங்க. ஓ சூப்பர் அக்கா. ஸோ ரொம்ப நன்றி. இங்க வர எல்லாருக்குமே மனசார பரிமாறி ஒரு வீட்டுல சாப்பிட்டு போனா, ஒரு வீட்டுல அக்கா அம்மா பரிமாறினா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை வந்து நீங்க கொடுக்குறீங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய ஹோட்டல் பண்ணா கூட அது கிடைக்குமான்னு இல்லை, ஒரு சின்ன மெஸ்ல இவ்வளவு அன்பா எல்லாத்தையும் பரிமாறி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி அக்கா பேசுறதுக்கு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு அக்கா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா இருந்துச்சு.
படம் மாதிரியே போனதே சொல்லாதீங்க. தெரியல. சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டதுல? இப்பதான் வரீங்களா, இதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டு? இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஓகே, சூப்பர். எது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சுங்க? எங்கள் சேச்சியோட கவனிப்பு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜாலியாக இருக்குது. ஏதோ வீட்டில் ஹோட்டல் மாதிரி இல்லை, வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆமாம், அதான் காசு கொடுக்கணும். அது கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஓகே, நீ சொல்லு டானி, எப்படி இருந்துச்சு? ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதுக்கிட்ட நீ போட்டு டேபிள் விட்டு டேபிள் தாண்டும் போதே தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. சொல்லிட்டு. சிக்கன் இது நல்லா இருந்துச்சு, முட்டை நல்லா இருந்துச்சு, மீன் மட்டும் எனக்கு தரல. மீன் நல்லா இருந்துச்சு. மீன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மீன் குழம்பு, மீன் பொரியல், அப்பளம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதே அது மாதிரி பிரச்சனை அப்பளம்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கடையில் கொஞ்சம் கொடுப்பாங்க, அவங்க டப்பாவே வச்சிருக்காங்க. ஆமாம், எவ்வளோலாம் சாப்பிடலான்னு எது உனக்கு கேட்டாலும் ரொம்ப தராங்க. நல்லா தான் இருந்துச்சு, அதனால நீ வந்து இப்போ கூட பாருங்க, ரசம் நல்லா இருக்கு, ரசம் தான் குடிச்சிருக்கேன். ஓகே, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து சாம்பார் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எடுத்துகிட்டு வரும்போதே ஏதோ பெரிய இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கும் மேலே இருக்க குவான்டிட்டியாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஓகே, சாப்பிட முடியல, கொஞ்சம் வந்து இருக்குது. பட் ஆனால் ஒரு இது வாங்கினா 2 பேர் சாப்பிட்லாம். 60 ரூபா தான், 60 ரூபா தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீக்கிரம் வந்து சாப்பிட்டீங்கன்னா சூடாக சாப்பிடலாம். ஓகே, டன். நீங்க என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க? எது நான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பீஃப் வந்து இப்பதான் சாப்பிட்டு பழகினேன். ஆனா பீஃப் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு கவலையே போச்சு. ஆமா, அது கரெக்டா முந்தா நேரத்து தான் சாப்பிட்டு பழகினேன். ஆனா இப்போ பீஃப் இல்லைன்ட்டாங்க. ஆனா சிக்கன் வந்து சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ஸோ திரும்ப இங்க பாக்குற வியூஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த மெஸ் பத்தி, கல்பாசி மெஸ் பத்தி என்ன சொல்லுவீங்க? இல்ல எது இவங்க வந்து நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க, இதை வந்து சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி? ஆக்சுவலாக இந்த மெஸ் வந்து ஒரு நீலாங்கரை பீச் லாஸ்ட்டில் ஒட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் வாங்க, லிங்க்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, மேப் லிங்க்கு பார்த்துட்டு வந்து ஜாலியாக வந்து சாப்பிடுங்க. இது ரூஃப் ஒரு மாதிரி இயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க, சாப்பிட்டு ஜாலியாக போங்க. ஓகே, நீங்க என்ன ரெஃபர் பண்ணுவீங்க, எது சாப்பிடுறதுக்கு நீங்க இந்த சாப்பிடுங்க? கடை வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. உள்ளதுலேயே இருக்கனால நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஃபுட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து தென்காசி சைடு தான், அதனால அந்த சைடு ஃபுட் டேஸ்ட் நல்லா தெரிஞ்சிச்சு. இதில் ஓகே, சூப்பர். நான் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டேன் ஊர் சைடு ஃபுட்டு, அதனால நல்லா இருந்துச்சு. ஸோ மக்களே, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கல்பாசி மெஸ்ஸுக்கு வாங்க, வந்து ஒரு வீட்டில் சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். என்னோட ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சட்டி சோறு தான். எனக்கு அந்த மாதிரி ஒரு சட்டியில் வச்சு சாப்பாடு சாப்பிட ரொம்ப நாள் ஆசை. அது இங்கே வந்து நான் நிறைவேற்றிட்டேன். ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். சட்டி சோறாக இருக்கட்டும், ப்ரான் தொக்கு, அதுக்கப்புறம் பழைய சாதம், அதுக்கு கொடுக்கக்கூடிய கருவாட்டு தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டோடு வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வரணும். ப்ளஸ் இப்போ நீங்கள் அந்த ஓனர் அவங்க கிட்ட பேசினதை கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு மனசார நம்ம வந்து வீட்டில் எப்படி பரிமாறணுமோ, வீட்டில் எப்படி சாப்பாடு இருக்குமோ, அந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஸ்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக கல்பாத்தி மெஸ்க்கு வந்து நீங்கள் வரணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துட்றேன். அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சு நீங்கள் இங்கே தேடி வந்து இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். என்ன தான் உள்ள அப்படின்னு இருந்தாலுமே உள்ளே இருக்கிறதே ஒரு ப்ளஸ் தான். ஒரு வீடு சுற்றி வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக இங்கே கொடுக்கும். ஸோ இதே மாதிரியே இன்னும் அடுத்தடுத்த மிஸ்ஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்த புது இடங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். until this, bye from அர்ச்சனா.